ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஜாம் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாம் செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாம். நல்லா 3 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்க்கிறேன் நான். இந்த தக்காளி வந்து 1 கப் இருந்துச்சுன்னா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு வந்து நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின உடனே இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போதே நான் வந்து 2 ஏலக்காயும் 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறேன்னா திக்கனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சது மறுபடியும் நான் அதே குக்கரில் சேர்த்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி வெந்து பலப்பலன்னு வந்துடும். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். இதுக்கு கடாயில் வந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து முந்திரியும் டேட்ஸும் சேர்த்துருக்கேன். திராட்சை வந்து சேர்க்கல, ஏன்னா தக்காளிலே கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால் திராட்சை வந்து நான் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக டேட்ஸ் சேர்க்குறேன். இந்த டேட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் இப்படி செய்கிறேன். வறுபட்டு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான எம்மியான தக்காளி ஜாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் ப்ரெட்டோட எல்லாத்தோடையும் சூப்பராக செட் ஆகும். நார்மலாக ஒயிட் புலாவ் அந்த மாதிரி பண்ணால் கூட அது கூட செட் ஆகும். கடையில் வாங்கி கண்ட ஜாம்லாம் சாப்பிடாம வீட்டிலேயே ஹெல்த்தியான இந்த மாதிரி ஜாம் செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியாக ஆரோக்கியமாக இருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.